ஓவிய எழுத்துக்கள் ஆதி காலத்துல கிட்டத்தட்ட 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டுல தான் இந்த ஓவிய எழுத்துக்கள் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அதற்கு பின்பு தமிழ் பிராமி எழுத்துக்கள், அதாவது தமிழ் எழுத்துக்கள் வந்ததாகவும் தற்போது இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் 18ஆம் நூற்றாண்டுக்கு பின்பு வந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்படியா இந்த ஆகாய லிங்க மலை, இந்த சித்தர் பூமியில் நம்ம வித்தியாசமான பூக்களை நம்மால் பார்க்க முடியுது. இந்த மாதிரியான பூக்கள் எல்லாம் நம்ம நிலங்கள்ல பார்க்கவே முடியாது. அப்படியான ஒரு அழகு வாய்ந்த ஒரு பூவாக இந்த பூக்கள் இந்த மரங்களில் சொரிந்து இப்படி சித்தர்கள் தியானம் பண்ணிய ஒரு குகையை நம்மால பார்க்க முடியுது. சித்தரினுடைய ஆலயத்தினுடைய சிறப்பு அம்சம் என்ன? இந்த சித்தரை வழிபடுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? இந்த சித்தர் எப்படி சித்தி அடைந்தார்? இவருடைய அற்புதங்கள் என்ன? இப்படியான ஒரு அமைதி நிறைந்த ஒரு சோலைக்குள் நாம் பயணிக்க போறோம். அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். பழமையான ஆலயங்களையும் புதுமையான ஆலயங்களையும் பல அரிய தகவல்களை கொண்ட ஆலயங்களையும் சித்தர் பீடங்களையும் அருமையான கட்டிடக்கலை கொண்ட ஆலயங்களையும் மிக தொன்மையான சின்னங்கள் கொண்ட ஆலயங்களையும் சிற்பக்கலைகளையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய குடியாத்தத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சித்தரினுடைய ஜீவ சமாதியை நோக்கி தான் நம்ம பயணப்பட்டு இருக்கோம். கடைசி விவசாயி படத்துல விஜய் சேதுபதி அவர்கள் மேலே வந்து ஆகாயத்தை அப்படியே பார்த்த வண்ணமாக அப்படியே ஆகாயத்தோடு ஆகாயமாக கரைந்து போனார்னு ஒரு காட்சி வச்சிருப்பாங்கல்ல, அப்படியாக ஒரு சித்தரினுடைய ஜீவ சமாதி இந்த இடத்தில் அமைந்துள்ளதனோ, இந்த குடியாத்தத்தில் ஒரு சித்தர் மலை மீது இருந்து தியானம் செய்து ஆகாயத்தினுடைய ஆகாயமாக கரைந்து சென்றார்னோ அந்த சித்தரை தரிசிப்பதற்காக இப்ப நம்ம சென்றுட்டு இருக்கோம். ஆக குன்று இருக்கும் இடம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த குடியாத்தத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொண்ட சமுத்திரம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன குன்று, ஒரு சிறிய மலையாக இந்த மலை அமைந்திருக்கு. இந்த மலை மீது ஒரு பெரிய சித்தர் முருகப்பெருமானை வணங்கி ஜீவசக்தி அடைந்தார்னோ இந்த காட்சியை கடைசி விவசாயி படத்திலையும் நம்ம பார்த்திருப்போம். முருக பக்தர் ஒருவர் ஆகாயத்தோடு ஆகாயமாக மயிலாக மாறிய காட்சி நடந்த இடம் இந்த இடமாக இருந்திருக்கிறது. அந்த சித்தரினுடைய ஜீவ சமாதியை நோக்கி செல்ல போகிறோம். நடுவில் நம்ம முருகரினுடைய ஆலயமும் இங்கு அமைந்திருக்கு. முருகப்பெருமானை வணங்கி அப்படி மேலே செல்ல போகிறோம். இந்த ஆலயம் சுற்றி ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடமாக, ஒரு குன்று இருக்கும் இடம் குமரன் இருக்கும் இடமாக இருக்கிறது. குன்று இருக்கும் இடம் குமரன் இருக்கும் இடம் என்ன பார்த்தோம்னாங்க, நம்ம தமிழர்கள் இந்த இடங்களை அல்லது வாழும் நிலத்தினை 5ஆக பிரித்தாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு 5 திணைகளாக பிரித்த போது குறிஞ்சி திணை, அதாவது மலையும் மலை சார்ந்த இடமும் முருகப்பெருமானினுடைய இடமாக பிரித்தாங்க. என்ன பார்த்தோம்னா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடின்னு நம்ம தமிழர்களை சொல்றோம்ல. என்ன தெரியுமா அர்த்தம்? கல் தோன்றி இந்த மலைகள் எல்லாம் தோன்றி மண் தோன்றுவதற்கு முன்னாடியே, அதாவது மற்ற நிலங்கள் மருத நிலங்கள்லாம் தோன்றதுக்கு முன்னாடியே கல் தோன்றிய இந்த பூமியான மலை பூமியில் நாகர்களாகவே தமிழர்கள் வாழ்ந்தாங்க. அந்த காலத்தில் மலை தோன்றிய காலகட்டத்திலிருந்தே தமிழும் தமிழர்களினுடைய நாகரிகமும் இருந்ததுன்னு சொல்லுவதற்கு ஆதாரமாக குறிஞ்சி கடவுளாக முருகப்பெருமான் போற்றப்பட்டார். அதனால தான் நீங்க எந்த மலை ஏறினாலுமே அங்கு முருகரினுடைய ஆலயம் அமைந்திருக்கும். இந்த ஆலயத்துல முருகப்பெருமானினுடைய அழகான வேல் நம்மை வரவேற்குது. வேல்னா என்ன பண்ணா அறிவுன்னு அர்த்தங்க. வேல்னா அறிவுன்னு அர்த்தம். கூர்மையாக அகலமாக ஆழமாக ஒருவர் சிந்திக்கும் போது அவர் அறிவை கொண்டு சிந்திக்கிறார்னு அர்த்தம். அப்படியாக வேல் வடிவத்தில் அறிவு வடிவத்தில் முருகப்பெருமான் நமக்கு இந்த மலையில், இந்த சித்தர் மலையில், குடியாத்தத்தில் இருக்கக்கூடிய ஆகாய லிங்க சித்தர் மலையில் முருகப்பெருமான் முதல் படியாக நமக்கு அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார். பொதுவாக இந்த குறிஞ்சி மலை, அதாவது மலைகளும் மலை சார்ந்த இடங்களுக்கு செல்லும் போது வித்தியாசமான நமக்கு அனுபவங்கள் ஏற்படும். வித்தியாசமான செடிகள், வித்தியாசமான மூலிகைகள், வித்தியாசமான உணர்வுகள், அதே போல அருமையான நறுமணங்கள்னு பல விஷயங்களை புதுமையாக அனுபவிக்க முடியும். அப்படியா இந்த ஆகாய லிங்க மலை, இந்த சித்தர் பூமியில் நம்ம வித்தியாசமான பூக்களை நம்மால் பார்க்க முடியுது. இந்த மாதிரியான பூக்கள் எல்லாம் நம்ம நிலங்கள்ல பார்க்கவே முடியாது. அப்படியான ஒரு அழகு வாய்ந்த ஒரு பூவாக இந்த பூக்கள் இந்த மரங்களில் சொரிந்து இப்படி சித்தர்கள் தியானம் பண்ணிய ஒரு குகையை நம்மால பார்க்க முடியுது. இங்கு நிறைய சித்தர்கள் இந்த மாதிரியான குகையில் தியானம் பண்ணி முருகப்பெருமானை தியானம் பண்ணி ஆகாயத்தோடு ஆகாயமாக கலந்தார்கள்னோ அப்படி ஒரு சித்தரினுடைய ஜீவ சமாதி இதோ இந்த மலையினுடைய உச்சியில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த ஜீவ சமாதியையும் பார்க்க போகிறோம். அது போல சித்தர்கள் எப்படி தியானம் செய்தார்கள்னு காட்டுவதாக ஒரு குகையில் ஒரு சித்தர் தியானம் செய்வது போன்ற அழகான ஒரு காட்சியை இங்கு வடிவமைத்து உள்ளனர். அந்த காட்சியை நம்ம ரொம்ப பிரம்மாண்டமா
பிரத்யட்சமா தத்ரூபமாக பார்க்கக்கூடிய காட்சியாகவும் இந்த காட்சி அமைந்திருக்கு. இந்த ஆகாய லிங்க மலையில் சித்தர் பூமியில் முதல் சன்னதியாக முருகப்பெருமான் வள்ளி தேவசேனாதிபதியாக வள்ளியம்பதியோடையும் தேவசேனாதிபதியாக தெய்வானையோடையும் அருள் பாவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சியை நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. தேவயானை தேவேந்திரனினுடைய மகளாகவும் தமிழில் களவு திருமணம் கற்பு திருமணம் என்று 2 வகையான திருமண முறைகள் உண்டு. அப்படியாக கற்பு திருமணமாக பெரியோர்கள் பார்த்து வைக்கக்கூடிய திருமணமாக தெய்வ யானையினுடைய திருமணமும் இந்திரனுடைய மகளான தெய்வ யானையினுடைய திருமணம் கற்பு திருமணமாகவும் பின்பு வள்ளியை களவு திருமணம் தமிழர்களினுடைய பாரம்பரியமான களவு திருமணமாக வள்ளியை குறவர் குலத்தினுடைய தலைவியை மலைவாழ் மக்களினுடைய அரசியை விரும்பி காதலித்து காதல் திருமணமாக வள்ளியையும் திருமணம் செய்து கொண்டார் என்றது நம்ம முருகப்பெருமானினுடைய வரலாற்றை பார்க்கிறோம். இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தத்துவம் என்ன பண்ணாங்க? வள்ளி பூமியிலிருந்து பிறந்து பூமியில் வாழ்ந்தவள், தெய்வ யானை விண்ணில் பிறந்து விண்ணில் வாழ்ந்தவள். இப்படி வள்ளி தேவசேனாதிபதியாக முருகப்பெருமானை வணங்கும் போது விண்ணிலும் நல்ல வண்ணம் வாழலாம், மண்ணிலும் நல்ல வண்ணம் வாழலாம் என்று காட்டக்கூடிய வடிவமாக முருகப்பெருமான் வள்ளி தேவசேனாதிபதியோடு அருள் பாவிக்கிறார். முருகப்பெருமானினுடைய அறுகோண சக்கரம், மேலே ஒரு முக்கோணமும் கீழே ஒரு முக்கோணமும் போடக்கூடிய அறுகோண சக்கரம் வள்ளி தேவ சேனாதிபதியை காட்டுவது. அதாவது மேலிருந்து வரக்கூடிய மேல் சக்கரம் தெய்வ யானையை, அதாவது விண்ணுலகத்தில் வாழ்ந்த தெய்வ யானையையும், கீழ் போடக்கூடிய சக்கரம் வள்ளியையும் குறிப்பதாக இக பர சௌபாக்கியத்தை கொடுப்பது. இக பர சௌபாக்கியம், விண்ணிலும் மண்ணில சுபத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடாக வள்ளி தேவ சேனாதிபதியினுடைய வழிபாடு அமைகிறது. வள்ளி இடகலையாகவும் தேவயானை பின்கலையாகவும் முருகப்பெருமான் சுழுமுனையாகவும் குண்டலினி சக்தியை மேல் எழுப்பவராகவும் முருகப்பெருமான் நமக்கு அருள் பாவிக்கிறார்கள். ஆணவம் கண்மம் மாயை இதை அழித்து ஞானத்தை தரக்கூடிய சக்தியாக இச்சா சக்தி ஒரு புறமும் கிரியாசக்தி ஒரு புறமும் முருகப்பெருமான் ஞான சக்தியாக நடுவில் இருந்து நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய தெய்வமாக வள்ளி தேவ சேனாதிபதியோடு முருகப்பெருமான் இந்த ஆகாய சித்தர் மலையில் நமக்கு அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த முருகப்பெருமானை வள்ளி தேவ சேனாதிபதியை வணங்கிய பின்புதான் இங்கிருந்த ஒரு சித்தர் மயிலை வணங்கி ஆகாயத்திலிருந்து அந்த மயிலை பார்த்த வண்ணமாக ஆகாயத்தை பார்த்த வண்ணமாக ஆகாயத்தோடு ஆகாயத்தில் கரைந்து போனார்னு இங்க இருக்கக்கூடிய பெரியோர்கள் சொல்றாங்க. ஊர் கூடி தேர் இழுக்கணும்னு வாங்கல்ல, ஒரு ஆலய திருப்பணின்றது ஒருத்தரால பண்ணிடவே முடியாது. ஊரே சேர்ந்து தான் ஒரு ஆலயத்தினுடைய திருப்பணியை பண்ண முடியும். அப்படி இந்த குடியாத்த மக்களினுடைய நன்கொடையினால இந்த கோயிலுக்கான படிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த நன்கொடையாளர்களுடைய ஒவ்வொருத்தரினுடைய பெயரையும் இந்த கோயில் படிக்கற்கள்ல அப்படியே அந்த இடத்துல பதிச்சு வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய பெயரை கொண்டும் இந்த படிக்கற்கள் அமைக்கப்பட்டிருக்கு. யார் யார் இந்த படிகளுக்கு உதவி செய்தார்களோ அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் இந்த படியில எழுப்பப்பட்டிருக்கு. அப்படி இந்த கோயில் படிப்படியாக முன்னேறுவதற்கு அல்லது மக்கள் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இவர்களெல்லாம் உறுதுணையாக இருக்கிறார்கள்னு காட்டு மன்னமாக இவர்களுடைய பெயர்கள் இங்கு படைக்கப்பட்டிருக்கு. நாமும் கோயில்களுக்கும் மற்ற வருத்தப்படக்கூடிய அல்லது உதவி தேவைப்படக்கூடிய நண்பர்களுக்கு நாம் உதவி செய்யும் போது வரலாற்றில் நம் பெயர் இருக்கும் என்பதை இந்த படிக்கற்களில் இவர்களுடைய பெயர்கள் நமக்கு காட்டுகிறது. முதல் மலையான முருகர் மலையை தாண்டிய பின்பு, முருகர் ஆலயத்தை தாண்டிய பின்பு மேலே அந்த ஆகாய லிங்கமாக சுவாமி அருள் பாவிக்கிறார். அந்த ஆகாய லிங்கத்தை, அந்த சுவாமியின் சொரூபத்தை பார்ப்பதற்கு அடுத்தது கடினமான ஒரு பாதையாக இருக்கு. அந்த பாதையை பின்தொடர்ந்து நம்ம போறோம் வாங்க. உண்மையிலேயே கடைசி விவசாயி படத்துல விஜய் சேதுபதி அவர்களை பார்க்கும்போது அந்த மயிலோடு கரைந்து ஒரு ஆகாயத்தை பார்த்து ஆகாயத்தோடு ஒருத்தரால் எப்படிப்பா மறைய முடியுன்ற ஒரு ஆச்சரியம் நமக்கு வருது இல்லை. இந்த இடத்துக்கு வந்தா அது நிதர்சனம்னு தெரியுங்க. இப்படி ஒரு இயற்கையான இடம், இயற்கையான காற்று, இயற்கையான மலையில் தவம் செய்த ஒரு சித்தர் உண்மையிலேயே இயற்கையாக இறைவனோடு கலக்க முடியும் என்று நிரூபித்த இடமாக இந்த இடம் அமைந்திருக்கிறது. ஒரு கடித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்தியே கபாலம் ஏற்ற வள்ளிரில் விருத்தரும் தேவராவார் மேனியும் சிவந்திடும் அறுத்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையேன்னு சிவவாக்கியர் சொன்ன வாக்கை நிறைவேற்றிய இடமான இந்த ஆகாய லிங்கேஸ்வரரை பார்ப்பதற்காக நம்ம சென்று கொண்டே இருக்கோம். இப்போது நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த குகை நந்தியம் குகைன்னு சொல்றாங்க. மேலே ஆகாய லிங்கேஸ்வரர் அமர்ந்திருப்பதாகவும் அந்த லிங்கேஸ்வரரை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷப வாகனமாக நந்தியம் பெருமானினுடைய சிலையாக நந்தி சொரூபத்தில் ரிஷப சொரூபத்தில் இந்த குகை அமைந்திருக்கிறனோ ஆகாய லிங்கேஸ்வரரை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சுவாமியினுடைய வாகனமாக இந்த நந்தியம் பெருமானினுடைய குகை அமைந்திருக்குன்னு சொல்றாங்க.
அந்த காலத்துல சுவாமியையும் அம்பாளையும் அந்த கால வடிவத்துல, அதாவது முதல்ல எழுத்துக்கள் வருவதற்கு முன்னால் ஓவிய எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. ஓவிய எழுத்துக்களால் அந்த காலத்துல சின்னங்கள் வரையப்பட்டு அதை குறிப்பால் உணர்த்தப்பட்டது. ஆடுகளுக்கு ஒரு சின்னம், மாடுகளுக்கு ஒரு சின்னம், தெய்வங்களுக்கு ஒரு சின்னம்னு ஓவிய எழுத்துக்கள் ஆதி காலத்துல கிட்டத்தட்ட 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டுல தான் இந்த ஓவிய எழுத்துக்கள் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அதற்கு பின்பு தமிழ் பிராமி எழுத்துக்கள், அதாவது தமிழ் எழுத்துக்கள் வந்ததாகவும், தற்போது இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் 18ஆம் நூற்றாண்டுக்கு பின்பு வந்ததுன்னு சொல்லுவாங்க. 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டில் இருந்த ஓவிய எழுத்துக்களை இந்த இடத்தில் நம்மால பார்க்க முடியாது. இந்த ஓவியத்திற்கு ஆண் என்று சின்னம், ஒரு ஆணை குறிக்கக்கூடிய சின்னமாக இந்த ஓவியமும், பெண்ணை குறிக்கக்கூடிய சின்னமாக அந்த ஓவியமும் அமைக்கப்பட்டிருக்கு. ஆணும் பெண்ணும், அதாவது சிவனும் பார்வதியுமாக, சுவாமியும் அம்பாளும் இணைந்திருக்கக்கூடிய இடம் என்று காட்டக்கூடிய ஓவிய எழுத்துக்கள் 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஓவிய எழுத்துக்களை பார்க்கக்கூடிய இடத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் இந்த இடத்தில் 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டிலேயே தமிழர்கள் இருந்திருக்கக்கூடிய ஒரு அடையாள பூமியாக இந்த இடம் காணப்படுகிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி. இந்த ஆகாய லிங்கேஸ்வரர் மலையினுடைய உச்சத்துல இப்ப நம்ம இருக்கோம். இந்த மலையினுடைய உச்சம், கைலாய மலைக்கு செல்ல முடியாதவர்கள் வெள்ளையங்கிரி மலைக்கு செல்லுங்கள்னு சொல்லுவாங்க, தென் கைலாயத்திற்கு செல்லுங்கள்னு. அப்படி வெள்ளையங்கிரி மலைக்கும் செல்ல முடியாதவர்கள் இந்த வேலூருக்கு அருகே இந்த குடியாத்தத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு இந்த ஆகாய லிங்கேஸ்வரரை தரிசிக்கலாம். வெள்ளையங்கிரி மலையை போலவே அப்படியே அமைந்திருக்கக்கூடிய தத்ரூபமான ஒரு மலையாக இந்த ஆகாய லிங்கேஸ்வரர் மலை அமைந்திருக்கிறது. இந்த மலையில் ஒரு சித்தர் தியானம் செய்ததாகவும், இந்த மலையில் தினமும் வந்து இந்த இடத்தில் தியானம் செய்ததாகவும், ஒரு கட்டத்தில் இந்த குன்றிலிருந்து ஆகாயத்தை பார்த்த வண்ணமாக, முருகப்பெருமானினுடைய அருளில் கரைந்த வண்ணமாக ஆகாயத்தில் மயில் பறப்பதை பார்த்து அந்த மயிலோடு மயிலாக கரைந்து விட வேண்டும் என்று ஆகாயத்தில் மயிலாகவே கரைந்து விட்டார் என்றும், அந்த சித்தர் சித்தி அடைந்த இடமாக, மோட்சம் அடைந்த இடமாக இந்த மலை குன்றினுடைய உச்சம் அமைந்த காரணத்தினால் அந்த சித்தரினுடைய ஜீவ பீடமாக இங்க சுவாமியை லிங்க சுரூபமாக பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வருகின்றனர். பெற்ற தாய்தனை மகன் மறந்தாலும், பிள்ளையை பேணும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்றனை நெஞ்சம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவர் தவத்தினுள் இருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை ஆண் மறவேனே, நமசிவாயத்தை ஆண் மறவேனே என அடியார்கள் ஒவ்வொரு முறையும் என் அப்பனை வணங்கக்கூடிய இந்த நல்ல வேளையில் இப்படியான ஒரு இடங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு என் அப்பன் இந்த பேரை கொடுத்ததே ஒரு மிகப்பெரிய, இந்த பிறவியை கொடுத்ததே ஒரு மிகப்பெரிய புண்ணியமாக இன்று இந்த திருநாளில் குடியாத்தத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஆகாய லிங்கேஸ்வரரை இந்த சொரூபத்தில், சுயம்பு சொரூபத்தில் தரிசிப்பதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என பஞ்சபூதங்களால் நிரப்பப்பட்ட இந்த பிரபஞ்சத்தில் ஆகாய சக்தியை எடுத்து மன தெளிவை கொடுக்கக்கூடிய இடமாக இந்த இடம் அமைந்திருக்கிறது. நம்ம யோசிக்கும் போது நம்மை அறியாமலேயே நம்ம ஆகாயத்தை பார்ப்போம். என்ன பார்த்தோம்னா, யோசிக்கும் போது மனக்குழப்பங்கள் அதிகமாக ஏற்படும். இந்த பஞ்சபூத சக்திகள்ல ஆகாய சக்தி 9 துவாரங்களின் மூலமாக ஆகாய சக்தி நம்ம உடம்புக்குள்ள புகுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த 9 துவாரங்களின் மூலமாக ஆகாய சக்தியை நிரப்பிக் கொள்ளும் போது மனம், சித்தம் தெளிவடைகிறதுன்னு ஒரு நம்பிக்கை. அப்படியாக ஆகாய சக்தியை சிதம்பரம் ஆகாய ஸ்தலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படி சிதம்பரத்துக்கு நிகரான ஒரு ஸ்தலமாக, ஆகாய சக்தியை தனக்குள் அடக்கிய ஸ்தலமாக இந்த ஆகாய லிங்கேஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கிறது. ஒருவருக்குள் ஆகாய சக்தி அதிகமாக இருக்கும்போது நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். மனம் தெளிவான முறையில் இயங்கும். தேவையில்லாத குழப்பங்கள் நீங்கும். தேவையில்லாத பயம் நீங்கும். அப்படி இந்த ஆலயத்திற்கு வரக்கூடிய அன்பர்களுக்கு தேவையில்லாத குழப்பங்களும் பயமும் நீங்கி ஆகாய லிங்கேஸ்வரரினுடைய அருளால் இந்த வாழ்க்கையில் வளமும் செழுமையும் அமையப்பெறும். இப்படியாக சித்தர்களின் பீடங்கள் பற்றியும், அதிசய ஆலயங்கள் பற்றியும், அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அற்புதங்கள் பற்றியும், அந்த ஆலயத்திற்கு வருவதனால் வரக்கூடிய நன்மைகளை பற்றியும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து கண்டு கழியுங்கள். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம். நமது ஈதல் அறக்கட்டளையில் தினசரி 100 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. அதை தாண்டி 10 மாணவர்கள் நமது அறக்கட்டளையின் மூலமாக தற்போது படித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இப்படியாக சிதிலமடைந்த ஆலயங்களை
தேடி கண்டுபிடித்து அதை புனரமைக்கக்கூடிய பணியிலும் நமது ஈதல் அறக்கட்டளையின் நண்பர்கள் எல்லோரும் இணைந்திருக்கிறோம். இந்த அறக்கட்டளையின் மூலமாக இந்த புனித பணிக்கு நீங்களும் உங்கள் கைகளை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நாம் அத்தனை பேரும் இணைந்து இந்த சிவ பணியை, இறை பணியை, சமூக பணியை, அன்னதான பணியை, கல்வி சேவையை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இறை பேறு பெற்றவர்களாக, எல்லாம் வல்ல இறைவனினுடைய ஆசீர்வாதத்தை பெறுபவர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு அந்த இறைவனினுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கட்டும். வாருங்கள், சேர்ந்து பயணிப்போம்.